1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் போதும். அன்பின் சீசன் என்று அழைக்கப்படுகிற அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் இது. இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சீசன். அவரை குறித்து சரித்திர குறிப்பேடுகள் சொல்லுகிறது. 12 சீசர்களும் இயேசுவை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் அருகில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அருகே அமர்ந்து தன் தலையை இயேசப்பாவுடைய இருதயத்தின் மார்பிலே சாய்த்து வைத்திருப்பாராம் இந்த அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன். அதனால தான் அவருக்கு பேர் என்ன பேர் சொல்கிறாங்க தம்பி? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சீசன். சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன், அன்பின் சீசன். நாமும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் இந்த நிருபத்தில் குறிப்பிடுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய ஐக்கியம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி அந்த நிருபத்தில் விசுவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயற்கையாகவே இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாமிச ஐக்கியம் இருக்கும். என்னென்ன ஐக்கியம் இருக்கும்? அம்மா, அப்பா, சகோதரர்கள், அடுத்து உறவினர்கள், சமுதாய மக்கள், அப்படி சொல்லிட்டு மாமிச ஐக்கியம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த மாமிச ஐக்கியத்தின் மூலமாக அவங்களுக்கு பலன் இருக்காது. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, அவங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பை, ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் மக்கள் அதை விரும்புகிறதில்ல. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு அவசியம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறாரு. 1 யோவான் 1:7 வாசிங்களேன். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல, தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் போதும் நாம் ஆவிக்குரிய ஐக்கியம் உடையவங்களா இருந்தோம்னா இருள நடக்கல, ஒளியில நடக்கிறோம், வெளிச்சத்தில் நடக்கிறோம். பாருங்களேன், இரவு ஆன உடனே எல்லாரும் தூங்கிடுவாங்க, வெளியில் நடமாட மாட்டாங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் அடங்கி போயிடும். ஏன்னா இருள் வந்துருச்சு. இருளில் எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, நாங்கள் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வெளிச்சத்துக்காக காத்திருந்து தங்களுடைய காரியங்களை செய்கிறாங்க. வெளிச்சத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள். உண்மையிலேயே வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் யார்? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த போதகர், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த சபை. இதுதான் ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் இணைத்து கொண்டு, இந்த ஐக்கியத்தில் தொடர்ந்து அவர்கள் நடக்கும் பொழுது அவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள், இருளிலே
நடக்கவில்லை அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவையாயிருக்கிறது. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் தேவையாயிருக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் தேவையாயிருக்கிறது. பேசுங்களேன், நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது? நல்லா சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன், பேசுங்களேன். ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவையாயிருக்கிறது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல நல்ல 2 கைகளை தட்டி. நீங்க கேட்கலாம், இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலமா எங்களுக்கு என்ன நன்மை ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நிறைய பேர், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, சர்ச்சை குறித்து போதகரை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு நான் போனாதான் அவங்களுக்கு லாபம், இந்த போதகர் என்னுடைய காணிக்கையின் மூலமாக தான் அவர் சாப்பிட்றாரு, அவர் வாழ்கிறாரு, நான் அவருக்காக தான் போகிறேன், இந்த சபைக்காகத்தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சபைக்கு வராமல் கோச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, நான் போகாததுனால அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன தெரியுமா, நம்முடைய தேவன் மக்களுடைய பிரயோஜனத்துக்கு தான் இதை கொடுத்திருக்கிறாரு. ஒரு போதகனை கர்த்தர் மக்களுடைய பிரயோஜனத்துக்கு தான் கொடுக்கிறாரு, சபையை மக்களுடைய பிரயோஜனத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அவரையே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களுக்காகத்தான் கொடுத்தாரு, மக்களுக்காகத்தான் சிலுவை சுமந்தாரு, மக்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு. இன்னைக்கு கூட மக்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம வேற எண்ணம் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அதுக்காக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஐக்கியத்தின் அவசியம் 2 காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்லுகிறேன். 1 யோவான்லேயே 1:3 நீங்கள் வாசியுங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை. நல்லா கவனிங்க பிரதர், யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. நல்லா நிமிர்ந்து பார்த்து நான் சொல்ல கவனிங்க. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன் நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் தேவைன்னா, இந்த பூமியில் மனிதர்களுக்கு தேவனை குறித்து தெரியாது, தேவனுடைய சத்தியத்தை குறித்து தெரியாது. அதனால சில மனிதர்களை தேவன் தன்னுடைய அனுபவத்துக்குள்ளே நடத்தி மோசேக்கு தரிசனம் கொடுத்து வெளிப்படுத்தினது போல, சாமுவேலுக்கு சாமுவேலே சாமுவேலேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்தினது போல, ஆண்டவர் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் சொல்லுகிறத கேட்கவும் தன்னை தொடவும் அனுமதித்து அவர்களுக்கு அனுபவங்களை கொடுத்தது போல, ஆண்டவர் சில ஆவிக்குரிய மனிதர்களுக்கு அவரோடு கூட அனுபவங்களை கொடுப்பாரு. அந்த அனுபவங்களை மக்கள் கேட்க வேண்டும், அந்த அனுபவங்களை மக்கள் அறிய வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவங்களை கேட்கும் பொழுது இன்னும் தேவனுக்குள்ள நெருங்குவார்கள், இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி வருவார்கள் என்பதற்காகத்தான் தேவன் ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுக்கிறாரு. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, கர்த்தர் எங்களிடத்தில் பேசினாரு, கர்த்தர் எங்களை உணர்த்தினாரு, கர்த்தர் எங்களை பாதுகாத்தாரு, கர்த்தர் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு அப்படி சொல்கிறோமா? இதெல்லாம் எங்களுடைய அனுபவங்கள், தேவனோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள். அதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். தேவன் பேசுவாரு,
தேவன் தரிசனம் கொடுப்பாரு, தேவன் இப்படிப்பட்டவரு, அப்படியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன உருவாகும்னா, தேவனை விட்டு தூரமா இருக்கிற நீங்க தேவனிடத்துல எங்களைப் போல நெருங்கி அவரிடத்துல ஐக்கியமாயிருவீங்க. இவர் சொல்றாரு பாருங்களேன், எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அதே போல அவங்களுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது நாமும் பிதாவோடு இயேசுவோடு ஐக்கியமாயிருவோம். உலகத்தை விட்டுருவோம், பாவத்தை விட்டுருவோம், பிசாசை விட்டுருவோம். நாம் தேவனோடு பிதாவோடு ஐக்கியமாயிருவோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை எதில் இணைச்சி விட்டுறாரு? ஆவிக்குரிய ஐக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு தேவனோடு அனுபவங்கள் வேணும், அதை நம்ம அறியணும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுநாதர் கடவுள் இல்லம்பாங்க, இன்னும் சில பேர் கடவுளே இல்லம்பாங்க. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல விசுவாச பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா நல்லா கர்த்தருக்கு கொடுக்குறவங்களா இருப்பாங்க, நல்லா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்? அம்மாவுக்கு தேவனை குறித்து தெரியுது, தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுது, ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த தாயை போல அந்த தகப்பனை போல தேவனிடத்துல நெருங்கி வரணும்னா அவங்களுக்கு தேவனோடு அனுபவங்களை பெற்றவங்களுடைய வார்த்தைகளை இவங்க கேட்கணும், காதுல கேட்கணும். அப்பதான் இவங்களை நெருங்கி வர முடியும். அதனாலதான் கர்த்தர் சில ஊழியர்களுக்கு அனுபவங்களை கொடுக்கிறாரு, அந்த அனுபவங்களை சொல்ல வைக்கிறாரு. நிறைய பேரை அனுபவங்களுக்குள்ள தேவன் நடத்துகிறாரு. நான்லாம் ஊழியத்தில் நிறையா போதகர்களுடைய அனுபவங்களை கேட்டு, அவங்களுடைய ஜெப அனுபவங்கள், அவங்களுடைய தரிசன அனுபவங்கள், அதெல்லாம் கேட்டு தான் தேவனிடத்தில் நானும் நெருங்கி 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 ஜீவிக்க ஆரம்பித்து கிருபைகளை பெற்று இன்னைக்கு உங்களை தேவனுக்குள்ள நெருக்கி, அவர் உங்களிடத்தில் நெருங்கி நீங்க அவரிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். தேவனை போல, அதாவது தேவனுடைய அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலமாக. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய அனுபவங்களை அறிய விரும்புகிறீங்க? எல்லாம் கை உயர்த்தி காமிங்களா. தேவனுடைய அனுபவங்களை எத்தனை பேர் அறியும்படி விரும்புகிறீங்க? நீங்கள் இதை வேற ஆளுகிட்ட போய் இந்த அனுபவங்களை பெற முடியாது, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. இது ஆவிக்குரிய ஐக்கியத்தில் தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் போதகர் தேவனோடு அனுபவிக்கிற அந்த அனுபவங்களை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபையில் உள்ள விசுவாசிகள் சில தேவனுடைய அனுபவங்களை பெற்றிருப்பார்கள், அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட வாசிங்களா. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல. தம்பி பைபிள் எடுத்து வாசிங்க. வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல. இயேசு எங்கே இருக்கிறார்? ஒளியில் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? ஒளியில் இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்துக்கலுங்களேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒரு சகோதரர் சொன்னார், கழுகுமலையில பூமியில இருக்கிறோம்னு. நீங்க எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு மனிதர்கள் எங்க இருக்கிறாங்க? இருளுக்குள் இருக்கிறாங்க. தேவன் எங்க இருக்கிறாரு? ஒளியில் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்குள்ள அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் இல்லை. ஆனா இன்னைக்கு மக்கள் மனிதர்கள் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாம முழுமையான இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. என்ன இருள்?
பிசாசு என்னும் இருள், மரணம் என்னும் இருள், பயம் என்னும் இருள், பாவம் என்னும் இருள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று. கொலோசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவரும் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று. அப்ப மனுஷன் முதல்ல இருளுக்குள்ள தான் இருக்கிறான். அந்த இருளுக்குள்ள கிடக்கிற மனுஷனை தேவன் தான் ஒளியில இருக்கிறது போல அவங்களையும் வெளியே கொண்டு வந்து ஒளியில வைக்கிறாரு. நாம் ஒளியிலே வருவதற்கு, நாம் வெளிச்சத்திற்குள் வருவதற்கு தான் கர்த்தர் இந்த ஆவிக்குரிய ஐக்கியங்களை தேவன் கொடுக்கிறாரு. நல்லா தான் கை தட்டுங்களேன், நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இருளுக்குள்ள இருந்தோம்னா நம்ம இடறி விழுவோம். வெளிச்சத்தில் இருந்தோம்னா நமக்கு வீழ்ச்சியே இருக்காது. தேவனுக்கு என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. தேவனுக்கு வீழ்ச்சியும் கிடையாது. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா விழுவான், எழுவான், விழுவான், எழுவான். தம்பி, நான் சொல்றத நிமிந்துக்கு பார்த்து கவனி, நல்லா நிமிரு. மனுஷன் விழுவான், மறுபடியும் என்ன செய்வான்? எழுவான். ஏன்? கொஞ்ச நாள் வெளிச்சத்தில் இருப்பான், கொஞ்ச நாள் இருளுக்குள்ள போவான். ஒரு மனுஷன் இருளுக்குள்ள நடக்கிற வரைக்கும் அவனுக்கு வீழ்ச்சி இருக்கிறது. சூரியன் மறைந்த உடனே அவன் ரோட்டில் போகிறான், இருளுக்குள்ள போகிறான். எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல கல் இருக்குன்னு தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இருளுக்குள்ள எத்தனை பேர் தலையானையில் தடிக்க விழுந்துடுறாங்க, எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க இருட்டுக்குள்ளே, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாம. ஆனால் வெளிச்சத்தில் யாரும் விழமாட்டாங்க, எதுலையும் தடிக்க விழமாட்டாங்க. ஆவியானவர் சொல்றாரு, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவனை போல இருப்பார்கள். தேவன் எந்த வீழ்ச்சியையும் சந்திக்கிறது கிடையாது, சந்தித்தது கிடையாது, இனி சந்திக்க போறதும் கிடையாது. ஏன்னா அவரிடத்துல இருள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க இருள் இல்லாம வெளிச்சத்துல நடந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கும் இடறல் இல்லை, உங்களுக்கு வீழ்ச்சி இல்லை. 119வது சங்கீதம் 165வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை, அவர்களுக்கு இடறல் இல்லை. வெளிச்சத்திலே நடக்கிறவர்களுக்கு இடறல் இல்லை, அவர்கள் தேவனை போல இருப்பார்கள், அவர்களுக்கு வீழ்ச்சி இல்லை. சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலையை பாருங்களேன். அதிர்ச்சி கொடுப்பாங்க, அதிர்ச்சி. கொஞ்ச நாள் நல்லா கடவுளை தேடுவாங்க, விசுவாசமா இருப்பாங்க, எல்லா கூட்டங்களுக்கும் வருவாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனால் திடீர்னு இவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விழுந்திருப்பாங்க, பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க, பாவத்தில் விழுந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருளிலே நடக்கிறதுனால தான். அந்த இருளிலே நடக்காம நம்மளும் தேவனை போல வீழ்ச்சியே இல்லாம நடப்பதற்குத்தான் ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோடு, தேவன் கொடுத்துருக்கிற அந்த சபையோடு ரொம்ப ஐக்கியமாக, ரொம்ப நெருக்கமாக அவங்க வாழ்கிறாங்கன்னா, ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் தேவனை போல இருப்பார்கள் என்று. அவர்களுக்கு வீழ்ச்சி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே தேவன் வாசம் பண்ணுகிறது போல இவர்களும் வீழ்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் எழுச்சியிலே இருப்பார்கள், எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? ஏன்னா ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு வெளிச்சம், உங்க கையில் இருக்கிற டார்ச் லைட் மாதிரி. நீங்க விழவே மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்குரிய ஐக்கியம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை.
ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகன், உங்களுக்கு வெளிச்சம். இதில் நடந்தீங்கன்னா வீழ்ச்சியே இல்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க பிரதர். இருள் என்பது பிசாசு. இருள் என்பது அடிமைத்தனம். இருள் என்பது என்னது? அடிமைத்தனம், பிசாசு. எகிப்து தேசத்துக்குள்ள 430 வருஷம் இருளுக்குள்ள தான் கிடந்தாங்க மக்கள். மகிழ்ச்சி இல்லை, வெளிச்சம் இல்லை, துன்பம், துயரம், அடிமைத்தனம். இன்னைக்கு நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம். பிசாசு என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், கடன் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், வியாதி என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ள கிடக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் தெரியுமா? இந்த தேவனுடைய மனுஷனை அனுப்பி உங்களுக்காக ஜெபிக்க வைத்து, சபையாரை ஜெபிக்க வைத்து, சபையாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரன் உங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அந்த இருளில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க, ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுறீங்க. அதுக்கு தான் தேவன் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. சில நேரம் நீங்க பயத்தோடு வந்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது உங்க வீட்டில் பயத்தோடு கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். மருத்துவர்கள் ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஒரு திகிலோடு உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் நீங்க அந்த மாதிரி நேரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையை அனுப்புவாரு, ஒரு விசுவாச சகோதரி அனுப்புவாரு, அல்லது ஒரு விசுவாச சகோதரன் அனுப்புவாரு, அல்லது போதகரையே அனுப்புவாரு, உங்களிடத்துல பேச வைப்பாரு. அப்ப நீங்க பிரச்சனைகளை சொல்லுவீங்க. இந்த போதகர் மூலமாக உங்கள் ஆண்டவர் தேற்றுவாரு, ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவாரு, உங்களுக்காக ஜெபிக்க வைப்பாரு. அந்த பயத்திலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த பீதியிலிருந்து உங்களை வெளியே தூக்கி கொண்டு வந்துருவார் கர்த்தர். அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஐக்கியத்தை கொடுக்கிறாரு. அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுபட்ட வாழ்க்கை, திருமணமாகி குழந்தை இல்லை, இன்னும் திருமணம் ஆகலை, படிச்சுட்டு இன்னும் வேலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். ஏசப்பா என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய ஊழியக்காரங்களுடைய உள்ளத்தில் பாரத்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க வைப்பாரு. நீங்களும் அந்த ஐக்கியத்தோடு இணைஞ்சிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். சூனேம் ஊரிலே வாழ்ந்த அந்த சூனேமியாளுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாரே. சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி வரும் பொழுதெல்லாம் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அழைத்து கொண்டு உணவு கொடுத்து கணம் பண்ணுவாள், போஷிப்பாள். ஐக்கியமா இருந்தா ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஐக்கியத்தை புறந்தள்ளல, அற்பமா நினைக்கல, அதிகாரமும் பண்ணல. தன்னுடைய மேல் வீட்டறையில் வீடு கட்டி கொடுத்தாள், கட்டில் போட்டு கொடுத்தாள், சலக்கரணையோடு கவனித்தாள். நான் சொல்றேங்க, ஆவிக்குரிய ஐக்கியத்தை நீங்க எந்த அளவுக்கு கட்டி காக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பி விடுவீங்க, கட்டி எழுப்பி விடுவீங்க. ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை கட்டிடுவீங்க. ஒரு நாள் இவ்வளவு சலக்கரணையோட நமக்கு உணவு கொடுக்குறாளே, இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லிட்டு தன் வேலைக்காரனிடத்தில் அவளை அழைத்து கொண்டு வரும்படி சொல்கிறார். எலிசா தீர்க்கதரிசி கேயாசிட்ட சொல்கிறார். கேயாசி போய் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார், மேல் வீட்டு அறைக்கு. அவள் வெளியே தான் நிற்கிறா, இந்த வாசலில் தான் நிற்கிறா, வெளியே தான் நிற்கிறா.
அவளிடத்துல கேட்குறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா, ராஜாவினிடத்துல பேசணுமா, உனக்கு வழக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கா இருந்தால் 10 இதை அடிக்கிருப்போம் நம்ம, அப்படி தானே? ஆனால் அவள் சொல்கிறா, என் ஜனத்தாரின் மத்தியில் நான் சமாதானமாக குடியிருக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ பக்கத்தில் இருந்த கேயாசி சொல்கிறாரு, இவளுக்கு குழந்தை இல்லை. எலிசா தீர்க்கதரிசி யோசிக்கவே இல்லை. ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு ஆண் குழந்தைய கையில் அணைத்து கொண்டிருப்பா என்று சொல்கிறார். அவள் சொல்கிறா, அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சொல்கிறாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பா என்று சொல்கிறார். போயிடுறாரு. ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் அவள் கையில் ஒரு ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருந்தாள். இருளான வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், மகிழ்ச்சி என்னும் வெளிச்சம், சந்தோஷம் என்னும் வெளிச்சம் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலமாக கிடைத்தது. அவ அந்த குழந்தைய கையில ஏந்தி கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. நான் ஊழியக்காரனுக்கு சோறு போட்டது வீண் போகல, அந்த ஊழியக்காரனைய வீட்டுக்கு கூப்பிட்டு பராமரிச்சது வீண் போகல. கர்த்தர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் காத்து கொண்டதுனால என் இருள் என்னை விட்டு போயிருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பாளே. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. மற்றவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டாலும், மற்றவங்க அதை சலக்கரணையோடு கவனிக்காட்டாலும், மற்றவங்க அதை புறம் தள்ளினாலும் நீ உன் பிள்ளைகளும் குடும்பத்தாரும் தள்ளாதீங்க. கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவாரு, உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டிக்கொள்வீர்கள். ஊழியக்காரன் மூலமாக உங்க எதிர்கால வாழ்க்கையை கட்டிக்கொள்வீர்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து விடுவீர்கள். அதுக்கு தான் போதகன், அதுக்கு தான் சபை. நல்லதான் தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு கொடுத்த சபையை உதாசீனப்படுத்தாது, உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தாது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மற்ற காரியங்கள் எல்லாம் பெருசா நினைச்சு இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை தள்ளாத. இது அள்ளு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ள வைப்பார். நாங்க காணிக்க கொடுத்துதான் இவர் சாப்பிடுறாரு, எங்களை வச்சுதான் பிழைக்கிறாரு. இந்த சபைக்கு நாங்க போகலன்னா அவர் நஷ்டப்படுவாரு, கஷ்டப்படுவாரு, அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. நல்ல கையை தலையிலையோ சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஐக்கியத்தை அள்ளுங்க, தள்ளாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்குரிய ஐக்கியத்தை அள்ளுங்க, தள்ளாதீங்க. இந்த கதவை போட்டு, இந்த கதவை போட்டு, அந்த கதவை. கர்த்தர் நல்லவர். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திற்குள் வருவது எப்படி? இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினான காரியம் 3 காரியம் சொல்ல போகிறேன். நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா தம்பி? நான் சொல்றதை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஐக்கியத்தின் அவசியம், அதை குறித்து இவ்வளோ நேரம் தேவன் பேசினார். இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திற்குள்ள நம்ம எப்படி வருவது? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான், ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நான் சொல்றத நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு ஏன் வருகிறது கிடையாது? நிறைய பேர் ஊழியக்காரனிடத்தில் சேருகிறது கிடையாது. ஏன்?
ஆனால் மற்றவங்களோடு சேருவதற்கு தீவிரமாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் கூட சேர்ந்துடாத, சபைக்கு போயிடாத அப்படின்னு தங்களையே தடுத்து கொள்வார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் பொல்லாங்கு செய்கிறாங்க. அந்த பொல்லாங்கு செய்கிறபடினால அவங்க கண்டிக்கப்பட்டுறக்கூடாது. சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் கண்டிப்பார், சபைக்கு போனால் மற்ற மக்களும் நம்மளை கண்டிப்பாங்க, அதனால நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை தள்ளுவார்கள், புறக்கணிப்பார்கள். ஆனால் மற்றவங்களோடு கூட ரொம்ப ராசியாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஐக்கியத்தை மட்டும் புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பொல்லாங்கை கண்டிக்கிற அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். நம்மளை கண்டிக்கட்டும், நம்மளுக்கு புத்தி சொல்லட்டும், நம்ம பிள்ளைகளை கண்டிக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, அதாவது நீதிமான் கொட்டுகிற அந்த கொட்டு தலைக்கு எண்ணெய் வச்சது போல குளிர்ச்சியா யாரெல்லாம் அதை உணர்கிறார்களோ அவர்கள் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே வருவார்கள். ஆனால் என்னை யாரும் கண்டிச்சிடக்கூடாது, என்னை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக சொல்கிறேன், பாஸ்டர்கிட்ட வரமாட்டாங்க, சபைக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க, பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறாங்க. பொல்லாங்குக்குள்ளே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒளியை பகைப்பார்கள், வெளிச்சத்தை பகைப்பார்கள். திருடர்களுக்கு இருட்டு பிடிக்குமா அல்லது வெளிச்சம் பிடிக்குமா? சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமா? சொல்லுங்களேன், என்ன பிடிக்கும்? வெளிச்சம். திருடர்களுக்கு என்ன பிடிக்கும்? இருட்டு தான் பிடிக்கும். பகலெல்லாம் நடமாட்ட மாட்டாங்க. ஆனால் எப்போ இருட்டும் அப்படின்னு பார்ப்பாங்க. இருட்டின உடனே எல்லாரும் தூங்கின வட்டி அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் பொல்லாங்கு செய்கிற மனிதர்கள் வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க, கண்டித்தலை விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு பொல்லாப்பத்தான் விரும்புவாங்க. அதனால் வெளிச்சத்தை பகைப்பாங்க, வெளிச்சத்தை புறக்கணிப்பாங்க. அதனால தான் ஊழியர்களையோ சபையையோ வெறுக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வராமல் போவதற்கு காரணம் அவர்கள் வெளிச்சத்தை பகைக்கிறபடினால. அப்போ இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே எப்படி வர்றது அப்படின்னா, உங்களுக்கு பொல்லாங்கை கண்டிக்கிற அர்ப்பணிப்பு இருக்கணும். பாஸ்டர் எங்களை கண்டிக்கட்டும், கண்டிக்கிறவங்க தான் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறாங்க, கண்டிக்கிறவங்க தான் நம்ம மேலே கர்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து நெருங்கி கொண்டே இருப்பீங்க, உங்களை புறந்தள்ள மாட்டீங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பெரும்பான்மையான சபையில் கண்டிக்கிறதே கிடையாது மக்களை. பெரும்பான்மையான சபையில் மக்களை என்ன செய்கிறது கிடையாது? கண்டிக்கிறதே கிடையாது. அதாவது பூசி முழுக நீ என்னன்னாலும் செய், நீ எப்படினாலும் இரு, உன்கிட்ட காசு பணம் இருந்தால் போதும், நீ தான் எங்கள் சபையின் மூப்பர், உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இன்றைக்கி இருக்கிற சபைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. முடிய ஒழுங்காக விட்டு சட்டியை போட்டுட்டு சர்ச்சுக்கு வராத அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி விட்டோம்னா அதையும் போட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க ஷார்ட்ஸு. அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகளும் எப்படினாலும் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பாஸ்டர் எங்களை கண்டிக்கவே கூடாது, பாஸ்டர் எங்களுக்கு புத்தி சொல்லவே கூடாது, ஏன் லேட்டாக வந்த அதெல்லாம் எங்கள் பாஸ்டர் கேட்கக்கூடாது, நாங்கள் அப்படித்தான் வருவோம் அப்படின்னு விரும்புகிற ஜனங்கள் தான் நிறையா. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னால் கோச்சிட்டு போயிடுவாங்க. கண்டிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கணும். முதல்ல பாஸ்டர் என்னை கண்டிக்கட்டும். ஏன்னா உங்களை புகழ்கிறவங்களை விட, உங்களை பாராட்டுறவங்களை விட உங்களை கண்டிக்கிறவங்க தாங்க உங்களை நேசிக்கிறாங்க.
மற்ற இடத்துல நீங்க கேவலப்பட்டுறக்கூடாது, மற்ற இடத்துல நீங்க வெக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உடனே பகைச்சிருவாங்க. பாஸ்டர் என்ன இப்படி பேசிட்டார், இனிமே சாத்தான் எனக்கு எதிரி கிடையாது, இனிமே பிசாசு என் சத்துரு கிடையாது. எங்களுடைய பாஸ்டர் தான் எங்களுக்கு விரோதி, எங்களுடைய பாஸ்டர் தான் இனி சத்துரு. அவர் ரோட்ல என்ன போன் பேசும்போது பார்த்துட்டாரு, அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு இனிமே இப்படி போன் பேசாதன்னு. இனிமே சாத்தான் எனக்கு எதிரி கிடையாது, சாத்தான் எனக்கு தோழன். பாஸ்டர் தான் எங்களுடைய பரம எதிரி. பக்கத்துக்கு பார்த்துக்கானுங்களா? அப்படித்தானே? ஹலோ, ஆண்டவரை உனக்கு எதிரியாக்கிறாத, ஊழியக்காரனை உனக்கு எதிரியாக்கிறாத. உனக்கு தேவன் உன் மேல உரிமை கொடுத்திருக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தான் யாரை சிட்சிக்கிறாரோ அவைகளிடத்தில் தேவன் அன்பு கூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனுடைய அடையாளம், உங்களை தண்டிப்பார், உங்களை கண்டிப்பார், உங்களை புத்தி சொல்லுவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கண்டித்தலுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். உங்களை புகழணும், உங்களை பாராட்டணும், உங்களை பெருமைப்படுத்தணும், குறைய சுட்டி காண்பிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஐக்கியத்துக்குள்ளே வர மாட்டீங்க. சபைக்குள்ளேயும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா நாளுமே ஒரு ஆளை புகழ முடியாதுல்ல. மனைவி குழம்பு வச்சதை ஒரு நாளைக்கு புகழலாம், 2 நாளைக்கு புகழலாம், 3ஆவது நாள் ரசத்தில் உப்புலாம் போயிடும். அப்பையும் புகழ முடியுமா? ஏமா ஏன் ரசத்தில் உப்பு போடலை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பூகம்பம் வெடிச்சிடும். என் குழம்பை பார்த்து, என் ரசத்தை பார்த்து என் கணவர் உப்பு போடவில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி அவுத்து போட்டுட்டு அப்படி இப்படி இனிமேல் உமக்கு சாப்பாடே கிடையாது. எல்லா நாளும் யாரையும் புகழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா மனித வாழ்க்கையில் தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த தவறுகள் வரும்பொழுது கண்டிக்கிறதுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கிறீர்கள் என்றால், கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தாங்க ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள், ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே நெருங்கி வருவீர்கள், தேவனை குறித்து அறிந்து கொள்வீர்கள், தேவனை போல வாழ்வீர்கள், வெளிச்சத்தில் நடப்பீர்கள். இருளுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது, பிசாசுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது, அடிமைத்தனத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவன் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அர்ப்பணிக்கணும். நம்ம ஆண்டவர் கூட உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அதே மாதிரி தான் இந்த உலகத்தை ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது நாம் மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் உற்சாகமா. கண்டித்து உணர்த்துகிற தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கண்டித்து உணர்த்துகிற தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பெற்றோர்களும் பிள்ளைகளை ஒரே புகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் பிள்ளைகள் கெட்டு போகுது. என் ராசா, என் மந்திரி, என் அழகு, அது காக்கா முட்டை மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே வர்ணித்தலை பார்த்தீங்கன்னா ராசா, மந்திரி. அதனால தப்பு கிடையாது, புகழுங்க. ஆனால் தவறு பண்ணும்பொழுது நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுங்க, கண்டிங்க. ஏண்டா ரொம்ப நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, ஏண்டா ரொம்ப நேரம் ஃபோனை உருட்டிக்கிட்டு இருக்க, ஏண்டா ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. உங்கள் பிள்ளை மதுபானம் அருந்திட்டு வருகிற அந்த வாசனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அமைதியாகாதீங்க, கண்டிங்க. இப்படியெல்லாம் செய்யாத அப்படி சொல்லுங்க. அதே மாதிரி எந்த குற்றத்தை பார்த்தாலும் கண்டிங்க. நீங்கள் கண்டிக்கிற பெற்றோராக இருங்க, அப்படின்னா தான் நீங்கள் நல்ல பெற்றோர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான், ஆவிக்குரிய ஐக்கியமும் அப்படித்தான்.
ஒரு நல்ல போதகர் ஜனங்களை கண்டித்து தான் பேசுவார். ஜனங்களிடத்தில் குறைபாடுகளை பார்க்கும் பொழுது, ஜனங்களிடத்தில் குற்றங்களை பார்க்கும் பொழுது அவர் கண்டிக்கத்தான் செய்வார். ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம கோச்சிட்டு போகக்கூடாது. அதுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் நிலைச்சு நிற்கலாம், அந்த ஐக்கியத்துக்குள்ளே நெருங்கி வரலாம். ஏன்னா கண்டிக்கிற போதகர் தான் நல்ல போதகர், கண்டிக்கிற சபை தான் நல்ல சபை. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான்லாம் அப்படி கண்டிப்பேன், இந்த பையங்களை கண்டிப்பேன். ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. காக்கா முட்டைகள் அந்த மண்டையில் புரட்டாவை வச்சது மாதிரி அப்படி தான் விட்டுட்டு வருவாங்க. ஆனாலும் நான் கண்டிக்கத்தான் செய்வேன். பார்த்த உடனே கண்டிக்கத்தான் செய்வேன். முடியை ஒழுங்காக வெட்டு. ஒரு நாளைக்கு முடியே இல்லாமல் ஹேர் ஆயிலை தேய்ச்சிட்டு அலைய போகிறேன். பொண்ணு எவனு கொடுக்க மாட்டான், முடியலைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான் எவனு. கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்குற அந்த முடியை என்ன செய்ய, கர்த்தருக்காக வெட்டு, கர்த்தருக்காக கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய அப்படி தான் கண்டிப்போம். அதனால் நம்மளை ரொம்ப பேருக்கு பிடிக்காது, அப்படி தானே? பெரிய சகோதரிகளுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்காது, அப்படி தானே? பாஸ்டர் உங்களை எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேங்க, சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம். பாருங்களேன், உங்கள் அமைதியே அதை காண்பிக்கிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வந்தால் எந்திரிக்கு நிற்க வச்சுருவார். நான் உங்களை நேசிக்கிறேங்க, அதனால தாங்க எந்திரிச்சு நிற்க வைக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தேவன் உங்களை தண்டிச்சிடக்கூடாது. நான் உங்களை எந்திரிச்சு நிற்க வச்சு உங்களுக்கு புத்தி சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அவர் கம்முன்னு இருந்துருவார். ஆனால் நான் கம்முன்னு இருந்துட்டோம்னா அவர் அடியை பூட்டிடுவார். ஆனால் என்னுடைய காரியங்கள் உங்களை பாதிக்காது, ஆனால் அவருடைய அடி உங்களை பாதிச்சிடும். அதுக்கு தாங்க நான் சொல்லுது. புரிகிறதா? கைகளை ஒருத்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. வாட்சி வேகமாக ஓடுகிறது. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் போதும் நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நெருங்கி வர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஜென்ம சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஜென்ம சுபாவம் என்பது மாமிச சிந்தை. ஆவிக்குரியவன் அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தை உடையவன். இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். சிலருடைய இல்லங்களுக்குள்ளே போவேன். அப்படி போகும் பொழுது அந்த குடும்ப தலைவர் வெளியே போயிடுவார். அவருடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு வருவோம். பார்த்து ஒரு சோத்திரம் கூட சொல்ல மாட்டார். ரோட்லையும் பார்ப்பேன். அதாவது ஒரு உலக பிரகாரமான மனுஷனை கூட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்னா நேரில் பார்க்கும் பொழுது தலையாத ஆட்டுவோம், ஒரு சிரிப்பையாவது என்ன செய்வோம், சிரிப்போம். ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி உணர முடியாது. யாரோ தெரியாத ஆள் போகிறது மாதிரி, யாரோ தெரியாத ஆள் வர்றது மாதிரி நம்ம உணர முடியும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ம சுபாவம் இருக்கிறதுனால அது பைத்தியமாய் தோன்றும். அதுகளுக்கு நம்மெல்லாம் எப்படி தோன்றோம்? பைத்தியம், ஜெபம் பைத்தியம், ஆராதனை பைத்தியம், ஊழியம் பைத்தியம். இப்படியெல்லாம் உங்களுக்கு பைத்தியமாக தோன்றுச்சு அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஜென்ம சுபாவுள்ள மனுஷர்கள், உங்களால் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைய முடியாது, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைக்க முடியாது. பிரதர்,
நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாறணும். நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாறணும். ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவங்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தேவதூதர்கள் போனாங்க. அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? வாசல்ல வெளியே உட்கார்ந்திருந்த அந்த ஆபிரகாம் 3 தேவதூதர்கள் வருகிறத பார்த்து எதிர்கொண்டு ஓடினாரு. இப்போ உள்ள ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க, அல்லது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்துடுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்குள்ள வந்துடுவாரா அப்படின்னு. ஆனால் அங்கே ஆபிரகாம் 3 தேவதூதர்களுக்கு முன்னாடி எதிர்கொண்டு ஓடுறாரு. ஓடி போய் அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறாரு, அவங்கள கூட்டிட்டு வர்றாரு, மரத்துக்கு கீழே உட்கார வைக்கிறாரு, தண்ணீர் கொடுக்குறாரு. உடனே வேகமாக போய் அவங்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாரு. அதனால ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 25 வருஷமாக காத்திருந்து பெற்ற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 25 வருஷமாக காத்திருந்ததை அன்றைக்கு பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு பாஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா இன்னும் நீங்கள் ஜென்ம சுபாவமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி தெரியணும்? தேவனை போல தெரியணும், தேவதூதனை போல தெரியணும், இயேசு கிறிஸ்துவை போல தெரியணும். அப்படின்னா தான் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மெலித்தா தீவில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ரோம பேர அரசாங்கம் இவங்களை கைதியா ரோமபுரிக்கு கூட்டிட்டு போகும் பொழுது நடுக்கடல்ல புயல் வருகிறது. அந்த புயல்ல கப்பல் உடைகிறது. எல்லாருமே பலகைகளை பிடித்து கொண்டு கரையேறுகிறார்கள். மெலித்தா என்கிற தீவில் அந்த கப்பல் கேப்டன் அந்த கைதிகளை கூட்டிட்டு போகிற அந்த பொறுப்பாளர், பிற கைதிகள் மொத்தம் ஒரு 250 பேருக்கு மேலே அந்த மெலித்தா தீவில் கரையேறுகிறார்கள். குளிர், நடுங்கும் குளிர். அதில் கட்டைகளை பிடிச்சிட்டு கரையேறுறாங்க. அந்த மெலித்தா தீவில் இருக்கிற மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. குளிர் காலத்தில், அந்த மழை காலத்தில். அப்போ இவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுல் சுள்ளி பிறக்குகிறார். அப்படி பிறக்கும் பொழுதே அந்த விறகுகளுக்குள்ளே இருந்த ஒரு விரியன் பாம்பு இவருடைய கையில் கடிச்சிருது. கடிச்சு தொங்குது, அப்படியே உதறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, விதி முடிஞ்சவனுக்கு தான் விரியன் பாம்பு கடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு அது விஷம் நிறைந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இப்பொழுது இவர் மயக்கமாக போறாரு, இப்பொழுது இவர் சாக போறாருன்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே இவன் சபிக்கப்பட்டவன், கடல்ல இருந்து தப்பித்து வந்தோ அலைகளுக்கு தப்பித்தவன், இப்ப சாக போறான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. அவர் நல்லா இருக்கிறார், நார்மலா இருக்கிறாரு. அப்பதான் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் வேறு சிந்தை உடையவர்கள் ஆகி அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு அந்த தீவின் தலைவன் தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், அவங்களுக்கு உணவு கொடுக்குறான். அந்த தீவின் தலைவனுடைய தகப்பனுக்கு ரத்த பேதி, ஜுரம். அவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சுகம் கிடைக்குது. அந்த தீவில் உள்ள அநேக வியாதிக்காரர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். வேறு சிந்தை, அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. இந்த ஆவிக்குரிய சிந்தை இருந்தாதான் ஊழியக்காரங்களை உங்கள் வீட்டுக்குள்ள விடுவீங்க, ஜெபத்தை உங்க வீட்டுக்குள்ள விடுவீங்க, ஆராதனை உங்க வீட்டுக்குள்ள விடுவீங்க, அபிஷேகத்தை உங்க வீட்டுக்குள்ள விடுவீங்க. நல்லா தான் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியமா தோணும். உங்களுக்கு எப்படி தோணும்? பைத்தியமா தோணும். பாஸ்டர் ஒரு பைத்தியம், அந்த பைத்தியம் உளறுகிற உளறல் தான் ஜெபம் அப்படின்னு நீங்க பேசிக்கிருவீங்க. அப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவைகள் தேனா தெரியும், அமுதமா தெரியும். அதிகாலை ஜெபம் அமுதமா தெரியும், உபவாச ஜெபம் உகந்ததா தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அற்புதமா தெரியும், முழியரவு ஜெபம் முங்கி நீச்சல் அடிக்கிற நீச்சல் குளம் போல தெரியும். அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? எத்தனை பேருக்கு அப்படி தெரிகிறது? இப்போ கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பைத்தியம் சீக்கிரம் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது பைத்தியமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவங்க. ஆனால் இவங்க பேசுகிறதுனால தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இன்னும் பேசட்டும், இதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்படி சொல்லிட்டு எங்களையும் எங்களுடைய வார்த்தைகளையும்
நாங்கள் தேவனுக்கு செய்கிற ஜெபம் ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆவிக்குரியவர்கள். ஆமென். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்குரியவர்களாய் மாறுங்க. பின்னாடி உள்ளவங்க ஆவிக்குரியவங்களா மாறுங்க. எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களா மாறி இருக்கிறீங்க? நல்ல கை வைத்து காமிங்களேன். வேறு சிந்தை, அதாவது பாஸ்டருடைய, நான் சொல்ல கவனிங்க, பாஸ்டருடைய அந்த மாமிசத்துக்குரியதை எதையுமே உங்கள் சிந்தனையில் வைக்க மாட்டீங்க. பாஸ்டருடைய உயரம், பாஸ்டருடைய கலரு, பாஸ்டருடைய வயசு, பாஸ்டருடைய ஊர், பாஸ்டருடைய ஜாதி, பாஸ்டருடைய சொந்த பந்தம், அதெல்லாம் மனசில் வைக்க மாட்டீங்க. ஒன்றே ஒன்று, அவர் தேவனுடைய மனுஷன், அவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் பாஸ்டர், தேவனால் அழைக்கப்பட்டவர். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா அதாங்க ஸ்பிரிச்சுவல் மைண்டு, அதான் வேறு சிந்தை. இந்த சிந்தை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுவீங்க, நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுவீங்க. நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரே அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க சிந்தனை வேறு சிந்தனை ஆயிருச்சு. ஜென்ம சுபாவம் இல்லையே. ஜென்ம சுபாவம் இருந்துச்சுன்னா அற்பமா நினைப்பீங்க, கேவலமா நினைப்பீங்க, சபிக்கப்பட்டவர் நினைப்பீங்க, எங்கிட்ட வாங்கி சாப்பிடுறாருன்னு நினைப்பீங்க. ஆனா வேறு சிந்தனை ஆயிருச்சுன்னா, ஓ இவர்தாயா தேவதூதன், இவர்தாயா தேவன் அப்படி சொல்லி உங்க மனசுல நினைப்பீங்க. நீங்க அழைப்பு கொடுப்பீங்க, நாங்க உங்களுக்கு வந்து ஊழியம் செய்வோம், தேவன் அற்புதங்களை செய்வார். நம்புனீங்கன்னா நல்ல ரெண்டு தலைகளை, ஓ ரெண்டு கைகளை தட்டி தலைக்கு மேலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கையில, அந்த தசம பாகத்தில் நீங்க உண்மையா இருப்பீங்க. உங்களால கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க முடியல, நிறைய இருக்குது ஆனாலும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா ஊழியம் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனால் இந்த மெலித்தா தீவில் அவங்க சரக்குகளை ஏற்றுனாங்களாம். வாசித்து பாருங்களேன், அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 28:11 வாசிங்க, 10:9 வாசிங்களேன். இது நடந்த பின்பு, எல்லாரும் எடுத்து வைத்துங்களேன், இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, மரியாதை செய்வீங்க, அநேக மரியாதை, ஒரு மரியாதை அல்ல, 2 மரியாதை அல்ல, 3 மரியாதை அல்ல, 4 மரியாதை அல்ல, முதல் மரியாதை, அநேக மரியாதைகளை செய்வீர்கள். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனை வைத்து விட்டு நாய் போல காக்க வைத்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டு, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் வேறு வழி இல்லாமல் தான் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறது அது மரியாதை அல்ல. ஏய் எல்லாத்தையும் நிறுத்துறா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஜெபத்தை முக்கியப்படுத்துனீங்கன்னா அதாங்க வேறு சிந்தை. அல்லேலூயா, அதான் வேறு சிந்தை. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் கூப்பியா, ஜெபம் பண்ணியா, பாட்டு பாடுங்கயா, ஜெபம் பண்ணுங்கயா, அதான் வேறு சிந்தை. சும்மா வேலையை செய். அவர் ஜெபம் பண்ணாப்புல மழை கொட்ட போதாக்கும், பணமழை கொட்ட போதும். பணமழை கொட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீயும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், தேவன் உங்களோடு கூட இருக்கணும், அந்த வேலையில் தேவன் இருக்கணும், அதுக்காக தானே ஜெபம் பண்ணுறோம். பணமழை கொட்டணும்னா நம்ம வேறு மிஷின் வாங்கிலாம் வச்சுக்கிட்டு இருப்போம். பணம் அடிக்கிற மிஷின் வாங்கிலாம் வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம தேவன் பணம் கொட்டுவார்னு சொல்லியிருக்காரா? பணம் கொட்டுவார்னு சொல்லியிருக்காரா? தலையில் கொட்டுவார்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நீ கைட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அதுதான் நம்ம ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த வேலையை செய்ய நமக்கு பலன் கொடுப்பார். உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நான் காரில் வரும்போது கூட நினச்சிட்டு வந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு காரியங்களை மனுஷர்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதை நம்பினவங்களாம் கைவிடப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி புதுசாக வந்துருச்சு தொழில்கள். இன்றைக்கு இதை கையில் எடுத்தவன் தான் வாழ்கிறான். எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று இருந்துச்சு, அதை இன்றைக்கி எங்கேயாவது கண்ணில் பார்க்க முடியுமா? எஸ்டிடி பூத்துனா என்னென்னு கேட்குறீங்க? அது மாதிரி குழாய் கடைகள் இருந்துச்சு. இன்னைக்கு குழாய் கடைகள் இருக்கா?
வெட்டுற மிஷினே காணும். வளையத்தை தட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரோட்டில். அவங்கெல்லாம் இன்றைக்கி பலகையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன இப்போ பலகையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் இல்லை பாஸ்டர் அப்படிங்காங்க. மாறி போச்சு காலம். இனி 10 வருஷம் கழிச்சு என்ன வரப்போகுதுன்னு தெரியலை. ஏசு நம்ம கூட இருக்கணும், மாறாதவர் நம்ம கூட இருக்கணும், நம்மளை பிழை போட்டுவதற்காக, நம்மளை வாழ வைப்பதற்காக. அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற அந்த தொழில்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும்ல. ஏன்னா நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அப்போ தேவன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா கர்த்தர் அதை அப்படியே மாற்றி நம்மளை அதுக்கு தக்கன ஞானத்தையும் கொடுத்து நம்மளை நடத்திடுவார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். வாசிங்களேன், அடுத்த வருஷத்து வாசிங்களேன். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். போதும். வேறு சிந்தை இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவே முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். வேறு சிந்தனை இருந்தால் தான், அதாவது ஆவிக்குரிய சிந்தனை இருந்தால் தான், ஆவிக்குரியவங்களாக இருந்தால் தான் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுவீங்க, இல்லைன்னா போட மாட்டீங்க. பாருங்களேன், எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள், கொடுத்தார்கள்னு போடலை. கப்பலை என்ன செஞ்சாங்க? ஏற்றினார்கள். அதான் வேறு சிந்தனை. ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 13:7-8. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றார். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. உற்சாகமா 2 கைகளை ஒரு தலையில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இடி முழக்கம் போல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா. முதல்ல பொல்லாங்கை கண்டிக்கிற அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். 2வது ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். 3வது தவறான நம்பிக்கையை கொண்டு இருக்கக்கூடாது. தவறான நம்பிக்கை உள்ளவங்களை கூட வச்சிருக்கக்கூடாது. தவறான நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் கொண்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தவறான நம்பிக்கை இருக்குது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறது. உங்களை பார்த்து அவங்க பயப்படணும், நீங்க அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. 28வது அதிகாரத்தில் 28வது உபாகமம் 28வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எடுத்து வாசிங்களேன், எடுத்து வாசிங்களேன். 28வது அதிகாரத்தில் உபாகமம் இன்று நான் உனக்கு விதிக்கிற 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் 10 அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ மத்தவங்களுக்கு பயப்படுறியா, மத்தவங்க உனக்கு பயப்படுறாங்களா? கேளுங்களேன், கையை பிடிச்சு கேளுங்களேன். நீங்க பயப்படுறீங்களா, மத்தவங்க உங்களுக்கு பயப்படுறாங்களா? கேளுங்களேன், நீங்க பயப்படுறீங்களா, மற்றவங்க உங்களுக்கு பயப்படுறாங்களா? ஐயோ பாஸ்டர், நாங்க தான் பயந்து மை வச்சுட்டானா, செய்வனை வச்சுட்டானா, பில்லி சூனிய வச்சுட்டானா, வாக்கு விட்டுட்டானா? ஆண்டவர் சொல்றாரு, நீதான் பயப்படக்கூடிய மகள். அதாவது மற்றவங்க உன்னை பார்த்து பயப்படணும், ஆனா நீ மற்றவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளை. நீ வானத்தை படைச்ச ஆண்டவரை வழிபடுற, பூமியை படைச்ச ஆண்டவரை வழிபடுற.
காற்றை படைச்ச ஆண்டவரை வழிபடுற, மரணத்தின் மேலேயும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை வழிபடுற. அவர் நினைச்சா செத்து போன பிரேதத்தையே பேரிட்டு கூப்பிட்டு உயிரோட எழுப்ப வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீ எதுக்கு மற்றவைகள் மேல நம்பிக்கை வைக்கிற? செய்வினை மேல ஏன் நம்பிக்கை வைக்கிற? மைய மேல ஏன் நம்பிக்கை வைக்கிற? நல்ல நாள் மேல ஏன் நம்பிக்கை வைக்கிற? இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வை. நல்ல தலைக்கு மேல கை தட்டி இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வை. இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வை. வத்தல் மேல நம்பிக்கை வைக்காத. எலுமிச்சம் பழத்தின் மேல நம்பிக்கை வைக்காத. ஒரு போதகர் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம் பழம் கிடந்துச்சான். அந்த போதகர் இன்னொரு போதகர் இடத்துல போய் சொன்னாராம், வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம் பழமா கிடக்குதுன்னு. ஏயா என்கிட்ட வர ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதானையா? அல்லேலூயா. ஓசிக்கு எலுமிச்சம் பழம் கிடச்சா வெட்டி சீனியை போட்டு தண்ணியை ஊற்றி குடிக்க வேண்டியதானே ஜூஸ். பயப்படக்கூடாது. மாற்று காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த செர்கியு பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, விவேகம் உள்ளவன் தான். வேத வசனத்தை கேட்க அவனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா பக்கத்துல ஒரு மாயவித்தக்காரனை வச்சிருக்கான். எதுக்கு அந்த மாயவித்தக்காரன்? உங்களுடைய நட்பு, உங்களுடைய சிநேகம் பில்லி சூனியத்தின் மேல நம்பிக்கை கொண்டவளா, விக்கிரகத்தின் மேல நம்பிக்கை கொண்டவளா? அப்படிப்பட்டவளோடு நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்துல வளர முடியாது. நீங்க விசுவாசத்துக்குள்ள வளர முடியாது. ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ள வர முடியாது. அவள் உங்களை திருப்பிடுவா. ஆவியானவர் சொல்றாரு, தவறான நம்பிக்கையை நீங்க அப்புறப்படுத்துங்க. நல்ல விசுவாசமா பேசுறாங்க பாருங்களேன், அவங்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. நம்பிக்கையா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா ஆண்டவருடைய நாமத்தை விட்டுட்டு உலகத்தை மகிமைப்படுத்துறது, விக்கிரகங்களை மகிமைப்படுத்துறது, மற்ற காரியங்களை மகிமைப்படுத்துறது, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட மக்களை விட்டு விலகுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தை மட்டும் நம்புறவங்கள நீங்க உங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தின் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. தவறான நம்பிக்கை கொண்டவர்கள் மேல நீங்க சிநேகம் வைக்காதீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம். மையெல்லாம் பொய்யே, இயேசுதான் மெய்யே. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நாள் நட்சத்திரம் பார்க்காத, ஜாதகம் பார்க்காத, குறி பார்க்காத, உலகத்துக்குரிய எதையுமே நாடாத. வீடு கட்டினாலும், வீடை பிரதிஷ்டை பண்ணாலும், பிள்ளைக்கு விசேஷம் நடத்தினாலும், கல்யாணம் நடத்தினாலும் பாஸ்டர் கூப்பிடு, பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தை உயர்த்தி எந்த இடத்துலையும் செவ்வாதோஷம் உள்ள வீடாக இருந்தாலும் அங்கே ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தினீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் வந்து அங்கே ஆசீர்வதிப்பார். யமகண்டத்தில் ஆண்டவரை பாடினாலும் அங்கேயே வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமே வராத இடத்துலையும் 100 மடங்கு பலனை நமக்கு உண்டாக்கி தருகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு 100 மடங்கு அந்த பஞ்ச காலத்துல, அந்த பெலிசிய தேசத்துல, அந்த பெலிசியர்களுடைய போராட்டத்தின் மத்தியில 100 மடங்கு தேவன் கொடுத்தார்னா உனக்கு கொடுக்க மாட்டாரா? இங்க பெரிய காரியம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். சொல்லுங்களேன் வாய் திறந்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். இந்த தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதீங்க சகோதரா. உங்களுக்குள்ள நிறைய கருத்துக்கள் போடப்பட்டிருக்கும். நண்பர்கள் மூலமாக, கல்லூரியில், சமுதாயத்தின் மத்தியில் நண்பர்கள் மூலம் ஏதோ ஒரு விதத்தில் போடப்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்குள்ளே வைக்காதீங்க. இயேசு நாமத்தின் மேலே அவர் நம்பிக்கை வைங்க. அவர் காற்றை அதட்டினவர், கடலை பிளந்தவர், எதையும் செய்ய முடியும். அதான் காரியம். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஜீவனின் அதிபதி. நீங்கள் மூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா, இதை தீர்மானிக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தவறான நம்பிக்கை கொள்ளாதீங்க. தவறான நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க.
பில்லி சூனியத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற மக்களை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்காதீங்க, தூக்கி எரிஞ்சிருங்க. சுவிசேஷம் சொல்லுங்கள், ஆண்டவருக்குள்ளே நடத்த முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நண்பர்களாக வச்சுருக்காதீங்க. கர்த்தர் உங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர, உங்களை ஆவிக்குரிய ஐத்துக்குள்ளே கொண்டு வர அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் தேவனுடைய அனுபவங்களை பெறணும், தேவனை நெருங்கணும், தேவனை போல வாழணும். அதுக்கு தான் ஆவிக்குரிய ஐக்கியம், அதுக்கு தான் சபை. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இல்லை பிரதர், வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பேசுகிறோம் அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய ஐக்கியம் நம்மளை தேவனை போல மாற்றும், தேவனுக்குள்ளே நெருங்கி கொண்டு செல்லும், பரலோகத்துக்குள்ளே கொண்டு செல்லும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று விட்டேன். இயேசு அறிகிறது தான் பெருசு, இயேசு அறிகிறது தான் மேன்மை. முழங்கால் படியிடுவோமா, கண்களை மூடி. அந்த தவறான நம்பிக்கையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னும் மை மந்திரம் அதைத்தான் பெருசாக நினைக்கிறீங்க. நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கல பாஸ்டர்னு சொல்கிறோங்க. உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். நாங்கள் இயேசு நாமத்தை தான் பெருசாக நினைக்கிறோம். இயேசு தான் பெரியவர், இயேசு தான் பரிசுத்தர், இயேசு தான் மாறாதவர்னு இப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நல்லா 2 கைகளை உயர்த்துங்களேன். இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணம் செய்யுங்களேன். எங்கள் பாஸ்டர் எங்களை கண்டிப்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவங்களை மாறுவோம். தவறான நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்காது. அப்படி சொல்றேங்க எத்தனை பேர்? உங்க மேலதான் ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. 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 உங்க மேலதான் ஆவியானவர் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேலதான் ஆவியானவர் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லார் மேல ஆவியானவர் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லார் மேல ஆவியானவர் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. இறங்கிட்டார் ஆவியானவர், இறங்கிட்டார் ஆவியானவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அழைத்து கொண்டது ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா, பலப்படுத்துங்க. உங்க நன்மை கிருபையும் தொடரட்டும். நல்ல சுகம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய